ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைட் பிட்வீன் 2 தான் பார்க்க போகிறோம். அதுவும் வார்டனை ப்ளஸ் இந்த ஹால் ஆஃப் ஃபைட்டில் வச்சு. சரிங்க காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வார்டனை ஸ்பான் பண்ணிட்டு ஒரு குரூப் ஆஃப் மாப்ஸை வந்து சண்டை போட விடுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அது பண்ணணுன்னா வார்டனை வந்து ஸ்பான் பண்ணணும். வார்டனை ஸ்பான் பண்ணிட்டு நான் ஒரு 10 அயன் கோலமை ஸ்பான் பண்ணி விடுவேன். ஸ்பான் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கோலம்ஸும் நல்லா சுத்து போட்டு தான் அடிக்கிறாங்க, ஆனாலும் சீக்கிரமாகவும் சாக மாட்டான். நானும் 10 கோலம்ஸ் கரெக்டாக இப்போ தான் ஸ்பான் பண்ணுறேன். அடிச்சிட்டானுங்க, சுத்து போட்டானுங்க, அடிச்சுனே தான் இருக்கானுங்க. கடைசியாக 2 பேர் சாத்துனாங்க, 3 பேர் 4 பேர் செத்துக்கினே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வார்டன் தான் ஜெயிப்பான்னு நினச்சேன். உடனே வார்டன் செத்துட்டான். சரிங்க காய்ஸ், 10ல் வந்து 5 பேர் தான் மிச்சமாக இருக்காங்க. சரிங்க காய்ஸ், இப்போ நான் வந்து நம்ம ரவுண்ட் 2க்கு போகலாம். ஒரு வார்டன் நான் ஏற்கனவே ஸ்பான் பண்ணிட்டேன். மொத்தம் நான் 15 ஜொக்லின் ஜாம்பிஃபைடு ஜொக்லின் நான் ஸ்பான் பண்ணுறேன். அவனுங்க போய் சுற்று போட்டானுங்க ஜொக்லின்னு, ஜாம்பிஃபைடு ஜொக்லின்னு. நல்லாவே இதுதான் பண்ணுறாங்க. வார்டனும் இதுதான் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக காலி ஆகுறாங்க ஜோக்லின்லாம். அந்த சைடு போகிறான், தள்ளின்லாம் போகிறாங்க. இந்த சைடு வரான் வார்டனா, இந்த சைடு போகிறான். நல்லா அடிச்சுனே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா 5 பேர் தான் இருக்காங்க 15 பேரில். 4 பேர் 3 பேர் கூட்டம் கட்டி அடிக்காமல் ஒருத்தன் போய் ஒதுங்கிட்டான். ஏன்னு தெரில. இப்போ வந்து செம்ம ஸ்பீடாக வந்து அடிப்பான் பாருங்களேன் வார்டனு. அச்சு காலி பண்ணிடுவான். இந்த சுற்றில் வார்டன் வெற்றி. இப்போ பார்த்தீங்களா ரவுண்டு 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வந்து பார்ட் 2ல் இருக்கும். அந்த ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you back guys. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைட் பிட்வீன் 2 தான் பார்க்க போகிறோம். அதுவும் வார்டனை ப்ளஸ் இந்த ஹால் ஆஃப் ஃபைட்டில் வச்சு. சரிங்க காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வார்டனை ஸ்பான் பண்ணிட்டு ஒரு குரூப் ஆஃப் மாப்ஸை வந்து சண்டை போட விடுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அது பண்ணணுன்னா வார்டனை வந்து ஸ்பான் பண்ணணும். வார்டனை ஸ்பான் பண்ணிட்டு நான் ஒரு 10 அயன் கோலமை ஸ்பான் பண்ணி விடுவேன். ஸ்பான் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கோலம்ஸும் நல்லா சுத்து போட்டு தான் அடிக்கிறாங்க, ஆனாலும் சீக்கிரமாகவும் சாக மாட்டான்.